12 ராசிகள்ல அதிக அளவு ஈர்ப்பும் வசீகர சக்தியும் கொண்ட கடகராசி. வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கடகராசினாவே கடமையை தவறாம செய்யக்கூடியவங்க. எப்பேற்பட்ட கஷ்ட காலத்திலையும் தன்னை நம்பி வந்தவங்களுக்கு கடமைப்பட்டவங்க. தன்னை நம்பி வந்துட்டாங்கப்பா, பரவாயில்ல, நான் செஞ்சு கொடுத்துக்கிறேன், என்கிட்ட இருக்கிறதையும் நான் கொடுத்துக்கிறேன், இப்படிதான் இருப்பாங்க. எந்த துறைகள்ல இவங்க இருந்தாலும் சரி, அதுல தன்னுடைய அதிகாரத்தையும் ஆளுமையுமே நிலைநிறுத்துவாங்க. ஆனா அன்பான பேச்சால, நிர்வாக திறனால எல்லாருமே தன்னுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. பொதுவாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையுமே அன்பா இருப்பாங்க. எல்லாருக்குமே பிடிச்சவங்க மாதிரிதான் இருப்பாங்க. யார்கிட்டையுமே சுயநலமா இருக்க மாட்டாங்க. இதனாலவே எல்லாருக்குமே கடகத்தை பிடிக்கும். ஆனா கடகத்தை ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. இதை கடகராசி மறுக்க முடியுமா? வீட்டுல இருந்து வெளியில வரைக்கும், அக்கம் பக்கத்துல இருந்து, கூட பிறந்தவங்கள்ல இருந்து, சொந்த பந்தங்கள்ல இருந்து எல்லாருமே அவங்களுடைய தேவைக்காக கடகத்துக்கு நிற்பாங்க. ஆனா கடகராசிக்குன்னு ஒரு தேவைன்னு திரும்பி பார்க்குறப்போ இல்ல தேடுறப்போ ஒரு ஜீவராசி கூட கண்ணில் படாது. கத்தனாலையும் கதர்னாலையும் கடகத்திற்கு கடகம் மட்டும்தான் துணை. இதை தாண்டி நம்முடைய அழுகிய கொட்டக்கூடிய இடம் எங்க இருக்கு? கடவுள் தான் துணை. ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, அழுவாங்க. அடுத்த நிமிஷம் என்ன பண்ணணும், இதுல இருந்து வெளியே வரதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத ஒரு மாதிரி திட்டமிட்டு செயல்படுத்துவாங்க. எந்த இடத்துல விழுந்தாங்களோ அந்த இடத்துல நிக்கணும். எந்த இடத்துல அசிங்கப்படுத்துறாங்க அந்த இடத்துல நான் பாராட்டுகளை வாங்கணும். எந்த இடத்துல என்ன ஒதுக்குறாங்களோ அங்க எல்லாரும் என்கிட்ட ஓடி வந்து நிக்கணும். இது கடகத்துக்கு ஆறாத ஒரு வழி. சாதிக்கணுன்ற வெறி. இது உங்களால மாத்த முடியுமா? முடியாது. ஆனா எவ்வளவுதான் கோபதாபங்கள் இருந்தாலும் கடகம் அதை ஒரு நிமிஷம் கூட கடைபிடிக்க மாட்டாங்க. வைராக்கியம் இருக்குங்க, அதை என்னன்னைக்கு விட மாட்டாங்க. ஆனா மத்தவங்க மேல இவங்களுக்கு கோபம் இருக்கு இல்லையா, அது அப்பயே மறந்துடுவாங்க. இவங்களுக்கு மற்றவங்களை தண்டிச்சோ மற்றவங்களை காயப்படுத்தி பேசிய பழக்கம் கிடையாது. இதனால்தான் கடகம் இது நாள் வரைக்கும் கஷ்ட நிலைக்கு வாழ்றதுக்கான முக்கிய காரணமா இதுதான் இருக்கு. இல்லைன்னு கடகராசி சொல்ல முடியுமா? நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கடகத்திற்கு பொருத்தமாக இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய கடகத்திற்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. தனி மரமாக நிற்கும் கடகராசிக்கு மே மாதம் 31ஆம் தேதிக்குள்ள முடிவுக்கு வரக்கூடிய 8 பிரச்சனைகள். 100% இது உண்மைங்க. கடகராசிக்காரங்க எல்லாமே மாறப்போகுது. அதுவும் வாழ்க்கையில நிகழக்கூடிய அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. அது என்னன்னு தெளிவா பார்க்கலாமா? இப்போ கடகராசி எடுத்துட்டோன்னா மனசு அலைப்பாயக்கூடிய மனசு. அது தப்பா இல்லைங்க. ஏதாவது ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். கற்பனையிலேயே உங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கும். அதுல இவங்க அந்த கனவுலையாவது சந்தோஷமா இருந்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு சிந்தனையில போயிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது பல மணி நேரத்துக்கு வருத்தத்தை கொடுத்துரும். ஏன் பல நாட்கள் கூட சில நேரங்கள்ல வருத்தம் இருந்திருக்கு. இவரோட உணர்ச்சி ஒரு எல்லைக்கு மீறி போறப்போ அழப்போட என்ன போய் வாழ்க்கை, இது யாரும் துணை இல்லை அப்படின்னு கண்ணீர் மட்டும்தான் வரும். கடகம் அழுகிறத எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அட இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, ஆம்பளை பையன் அழுகிறான், பொம்பளை பிள்ளை அழுகிறான், இப்படி எல்லாரும் அடையாளப்படுத்துவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அட நாங்க இப்படிதான், எல்லாம் ஒதுங்கி போங்க, எனக்கு யாரும் வேணான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கடகம் வெறுத்து போய் தான் இப்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கு. அதற்கு மத்தவங்க கிட்ட பதில் இருக்கோ இல்லையோ, தெய்வங்கள் உங்களுக்கு பதில் கொடுக்குறாங்க. நேரம் காலத்தை உங்களுக்கு சாதகமா மாத்தி உங்க வாழ்க்கையில கூடிய பெரும் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுத்து உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுக்க போறாங்க. அது என்னன்றதுதான் இப்ப தெளிவா பார்க்க போறோம். அந்த பெரும் பிரச்சனை 8 பிரச்சனை கைவிட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. பிரச்சனை என்னவா முடிவுக்கு வரப்போகுது? இப்போ கடகராசினா எல்லாத்துலயுமே உழைப்பால உயரணும்னு நினைப்பாங்க. மத்தவங்க சொல்லுவாங்க, யாராவது உதவி செஞ்சு நான் மேல வந்துருவேன், இந்த வாய்ப்பு மட்டும் கிடைச்சா போதும். வாய்ப்பை உருவாக்கி அதன் மூலம் சாதிக்கணுன்ற துடிப்போடு வேலை பார்க்கறது தான் கடகம். பிரச்சனை முடிவுக்கு என்ன வரப்போகுதுன்னா, சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா மாறப்போகுது. முன்னாடி சொன்னதுதான், என்ன பண்ணாலும் சரி எதுவுமே நல்லதா நடக்க மாட்டேங்குது, எதுவுமே கைக்கூடி வர மாட்டேங்குது, எது செய்யறதுக்கு வாய்ப்புகள் அமைய மாட்டேங்குது. இப்படி புலம்பல்ல இருந்த கடகத்திற்கு வாய்ப்புகள் சாதகமான சூழ்நிலையை உருவாக்குது. ஏன்னா ஒருத்தருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா நம்ம மனசுல என்ன இருக்கிறத பேச முடியும். அப்படிதான் சூழ்நிலைகள் இத்தனை நாளா சாதகமா இல்லை, சூழ்நிலை கைதிகளாக வாழ்ந்துட்ட உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு உருவாகுதா? பிரச்சனை. இரண்டாவது, உங்க நம்பிக்கை உரியவங்களாக யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ யார்ட்டையாவது ஏதாவது சொல்லலான்னு திரும்பி பார்த்தா கூட
வேண்டாம் வேண்டாம், இவங்க கிட்ட சொன்னாக்கா அப்படி பிரச்சனை வரும், அவங்க கிட்ட சொன்னா அது பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரி. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய கஷ்டங்களை சொன்னாக்க அவங்களுக்கு வந்து பொங்கல் தீபாவளியா போயிடும் அப்படிலாம் யோசிச்சிருப்போம். இந்த நேரத்துல உங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய வகையில ஒரு உறவு உங்ககிட்ட வரும். அது நண்பராக இருக்கலாம், இல்ல குடும்ப உறவா இருக்கலாம், நீண்ட நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த யாரா வேணா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபரா தான் இருக்க போறாரு. அதே போல 3வது பெரும் பிரச்சனை உடல் ஆரோக்கியம். மனசு சோர்வு, உடல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எனர்ஜி இல்லாம இருக்கிறது, எப்போதான் தூங்கிட்டே இருக்கலாம்னு தோன்றது, சாப்பிட விருப்பம் இல்லாம, ஒரு மாதிரி நடைப்பிணமா கூட கடகராசி வாழ்ந்திருக்கும். ஆனா இந்த நேரத்துல உடைய உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு. மனசுல புதுசா ஒரு உற்சாகம் பிறக்கும். புத்துணர்ச்சியாக வளம் வர போறீங்க. இது எல்லாமே நிலைச்சிருக்கணும்னா, கடகம் வந்து முக்கியமா உங்களுடைய லைஃப் ஸ்டைல மாத்திக்கணும். தியானம் பண்றது, யோகா பண்றது, உடற்பயிற்சி பண்றது, இந்த மாதிரி மனசை ஈடுபடுத்தி புத்துணர்ச்சியை நிலைக்க வச்சுக்கணும். அடுத்தது 4வது பிரச்சனை. நீண்ட நாட்களாக தெய்வத்துக்கிட்ட நம்ம கடன் வச்சிருக்கோம் இல்லையா? இப்ப பண்ணலாம், அப்ப பண்ணலாம், குடும்பத்தோட அந்த பண்டிகைக்கு போயிடலாம், இந்த பண்டிகைக்கு போயிடலாம், இந்த வருஷம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தா நீண்ட நாள் குலதெய்வத்துடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல குலதெய்வத்துடைய விழாக்களை நீங்க தலைமை தாங்கி நடத்துவதற்குமே வாய்ப்பு இருக்கு. இது வந்து கோடி புண்ணியங்க. அப்படி வாய்ப்பு இருந்தா தட்டிடாதீங்க. அந்த மாதிரிலாம் இது வாய்ப்பு இல்லைம்மா, பட் ஆனா கோயில் விழாலாம் நடந்துட்டு இருக்கு, நான் முயற்சி பண்ணா போய் அதை எடுத்து செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னா தாராளமா போய் செஞ்சிருங்க. உங்களால முடிஞ்ச உடல் உழைப்பு போடுறதோ இல்ல பொருளுதவி செய்யறதோ ஏதோ ஒண்ணு தெய்வங்களுக்காக நீங்க செலவழிங்க. அடுத்த 5வது பிரச்சனை சொத்து பிரச்சனை. தாயார்கிட்டயும் பிரச்சனை, தாயோடைய ஆரோக்கியத்திலயும் பிரச்சனை, தாய் வழி சொத்துக்கள்லயும் பிரச்சனை. அதே மாதிரி நட்புங்கிற பேர்ல ஒரு தீய நட்பை வெட்டி விட முடியாம ஒரு தவிப்புல தவிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ தாயுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். தாய் வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும். அந்த கூடாத நட்பு ஒண்ணு கூட சுத்திட்டு இருந்துச்சு இல்லையா, அதை வந்து துண்டிக்க போறீங்க. இதை அடுத்து 6வது பெரும் பிரச்சனை கடன் பிரச்சனை. பழைய கடன்ல ஒரு பகுதியை நீங்க வந்து அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இத்தனை காலமா தனவரவு உங்களுக்கு தடுமாற்றமா இருந்துச்சு. இப்ப தனவரவு தாராளமா உங்க கைக்கு வரப்போகுது. இந்த பிரச்சனை தீர்வதுங்கிறது கடகராசிக்கு முக்கியமான விஷயங்க. ஏன்னா பணம்ங்கிறது கடகராசிகளுக்கு பல விதங்கள்ல கஷ்டங்களை கொடுத்தது, கவலைகளை கொடுத்தது. பணம் கையில வருதுனாவே கடகத்திற்கு இப்போ வந்து சந்தோஷம் தாங்க, கொண்டாட்டம்னே சொல்லி முடிக்கலாம். இதை அடுத்து 7வது பெரும் பிரச்சனை பெரிய நோய் இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மை. நிஜமாவே நம்ம வந்து கவனிக்காம தான் இருக்கோமா? ஏன்னா கடகத்துக்கு தெரியும் மனசு சோர்ந்து போகுது, உடலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கவனிக்காம இருக்கோம். ஏன்னா மனசுல ஒரு தெம்போ தெளிவோ இருந்தாதான் ஆரோக்கியத்தின் மீதும் அதை தாண்டி அழகின் மீதுமே அக்கறை போகும். அது ரெண்டுமே இல்லையே, ஒரு மாதிரி சோர்ந்து போயில இருக்கும். எது செஞ்சாலும் பெருசா ரிசல்ட் இல்லை, முடிவுங்கிறது நமக்கு சாதகமா இல்லை, ஒரு சில விஷயம் முடியவே மாட்டேங்குது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த காலம் நேரம் உங்களுக்கு கூடி வந்திருக்கு. இதன் காரணமா இந்த பெரிய நோய் இருக்குன்னு சொல்லல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது, சுறுசுறுப்பா இருக்க போறீங்க. நினைச்ச காரியங்களை நினைச்ச மாதிரி திட்டமிட்டு செயல்படுத்த போறீங்க. மத்தவங்க யோசிப்பாங்க, ஆனா நேத்து வரைக்கும் தூங்கிட்டு கிடந்துச்சு, இன்னைக்கு பார்த்தாக்க இந்த அளவுக்கு பிரிஸ்கா வேலை பார்க்குது, நிறைய விஷயம் வச்சிருக்கேப்பா, நான் கூட மேல மண்டை எம்டியா இருக்குன்னு நினைச்சாக்க நிறைய சரக்கு இருக்கு போலயே அப்படின்னு மத்தவங்க யோசிக்கக்கூடிய அளவுக்கு மத்தவங்க செய்ய முடியாத விஷயத்த சாதனையாக்க போறீங்க, சாதிக்க போறீங்க. அதுதான் 8வது பிரச்சனை. வெளிநாட்டுக்கு போகணும், வேலைக்காகவோ நிறைய பணம் சம்பாதிக்கணும், தொழில நஷ்டம், குடும்பத்துல கஷ்டம், பணவரவுல இந்த தடை, இது எல்லாமே ஒட்டுமொத்தமா மாறுதுங்க. வெளிநாட்டுக்கு போறீங்களா, முயற்சி பண்றீங்களா, விசா கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை தேடிட்டீங்களா, வேலை கிடைக்கும். யாரு நம்மளை எதிர்க்காங்கன்னே தெரியல, ஆனா ஏதாவது ஒரு எதிர்ப்பு வந்து நம்மளை தொடர்ந்துகிட்டே இருக்கு, கூடயே இருந்துட்டு குழி பறிக்கிறாங்க. இப்படிப்பட்ட உறவுகள்லாம் உங்க கண்ணுக்கு தென்பட போகுது. மறைமுக எதிர்ப்புகள் நிக்குது. பணவரவு தாராளமா இருக்கும். ஷேர் மூலம் பணம் வரும். சேமிக்கவே முடியாத நிலையில கடன் வாங்கி கடன் கொடுக்கறது, கடனை வாங்கி வந்து செலவு பண்றது, கடனை வாங்கி சமாளிக்கிறது, இப்படி இருந்த கடகராசிக்காரங்க கடனை அடைச்சி பணத்தை வந்துட்டு பல வகைகள்ல சேமிக்க போறீங்க. உடைய சேமிப்பு கணக்கு பல மடங்கு உயர போகுது. எல்லாத்துக்கும் மேல நிறைய எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்துருப்பீங்க, குறிப்பா பண விஷயத்துல. அதே போல குடும்பத்துல இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக பேசியிருப்பாங்க. இனி அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது.
கடகம் வந்து இப்ப தெளிஞ்சாச்சு. ஆல்ரெடி பட்ட சூடு இருக்கு இல்லையா, நெருப்பு தொட்டா சுடுங்கிற மாதிரி பணத்தால பல வகைகள்ல நீங்க வந்து சூடு வாங்கியிருக்கீங்க. அது ஞாபகம் வரும் இல்லையா? பணத்த பார்க்கும்போதே ஞாபகம் வரும். யாராவது பணம் கேட்டு வந்தாலே நமக்கு ஞாபகம் வரும். ஐயா சாமி என்கிட்ட 10 பைசா கிடையாது, போயிட்டு வாங்க. அது யாரா வேணா இருக்கட்டும். ஒரு காலத்துல ஏமாந்து நின்னோம். நம்முடைய தேவைகளையே உதறி தள்ளி மத்தவங்களுடைய தேவைகளுக்காக நம்முடைய ஒட்டுமொத்த உழைப்புமே தூக்கி கொடுத்திருக்கோம். பல வருஷம் உழைப்ப தூக்கி கொடுத்திருப்போம். ஆனா அவங்க ஒரு சில நேரங்கள்ல அவங்களுடைய உண்மை முகத்தை காட்டுனதுனால இப்ப கடகராசி கொஞ்சம் உஷாரா இருக்கீங்க. திரும்பவும் அவங்க டிசைனா உங்களை ஏமாத்த நாடகம் ஆடிட்டு வருவாங்க. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒதுங்கி நின்னுக்கோங்க. முடிஞ்சது முடிஞ்சுதான்ட்டு. சரிங்களா? சோ இதெல்லாம் நான் குறிப்பிட்டு இப்போ உங்களுக்கு மாற்றம் தரக்கூடிய 8 பிரச்சனையும் சொல்லியிருக்கேன். இப்ப இன்னும் ஒரு சில விஷயங்களை தெளிவா பார்க்கலாம். எல்லாத்துக்கும் மேல இந்த 8 பிரச்சனை எப்படிம்மா இப்ப திடீர்னு எனக்கு சரியாகுது சொல்றேங்க. மிதுன ராசியில உருவாகக்கூடிய திருகிரக யோகத்தினாலதான் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வருது. நேர்மறையான மாற்றங்கள், அற்புதமான வாய்ப்புகள் வாழ்க்கையில இனி கிடைக்க போகுது. திருகிரக யோகம்ங்கிறது அதிர்ஷ்டத்தை, வெற்றிய, சக்திய, சமுதாயத்துல அந்தஸ்தை கொடுக்குது. சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி தாங்க இந்த மிதுன ராசியில இந்த மாதிரி 3 கிரகங்களுடைய சேர்க்கை இருந்துச்சு. இதனால இந்த யோகம் பலன் கொடுத்தது. சோ அதுக்கப்புறம் வந்து இந்த 30 வருஷத்துக்கு பின்னாடி தான் திரும்பவும் இந்த யோகம் உருவாகி இருக்கு. அதாவது புதன் பகவானுடைய வீடான மிதுன ராசியில. இதன் காரணமா தான் சாதகமான பலன்கள் கடக ராசிக்கு அமைஞ்சிருக்கு. குறிப்பா அந்த 8 பிரச்சனையுமே ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அந்த 3 கிரகங்கள் யாரு? மிதுன ராசியில எப்படி இணையறாங்க? நவகிரகங்களுடைய தலைவன் ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், அதே புத்திக்கு அதிபதி நவகிரகங்களுடைய இளவரசன் சொல்லக்கூடிய புதன் பகவான், நல்லது மட்டுமே செய்ய தெரிந்த குருவிற்கெல்லாம் குருவான குரு பகவான். இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை தான் உங்களுக்கு நன்மையை கொடுக்குறாங்க, மரியாதையை அதிகரிக்கிறாங்க, பணம் அழிய பொழியிறாங்க, திருமண வாழ்க்கையை அற்புதமா மாத்தி வைக்கிறாங்க. திருமணமே ஆகலைன்னு சொல்றவங்களுக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியே வரனையுமே தேடி கொடுக்குறாங்க. அதே போல தொழில்ல முதலீடு பண்றீங்களா, பெரும் லாபம் கிடைக்கும். வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியான பாதைகள் திறக்கும். குடும்பத்துல இருந்த சச்சரவுகளுக்கு, சண்டைகளுக்கு முடிவு வரும். எல்லாத்துக்கும் மேல அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவு கிடைக்க போகுது. புனிதமான நிகழ்ச்சியில பங்கேற்க போறீங்க. வீட்லயுமே அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சி நடக்க போகுது. வாழ்க்கையில புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். அதே ஒரு உத்தியோக பணிகள் இருக்குமே, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல கை கட்டி கூலி வேலை செய்தாலும் சரி, சிறப்பான உயர்வை பார்க்க போறீங்க. நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் பெருகுது. வண்டி வாகனங்களை வாங்குவீங்க. புதுசா வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நிறைய நிலபலங்களை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. வணிகத்துல வளர்ச்சிக்கான வழிகள் திறக்கப்படும். இதை அடுத்து பதவி மற்றும் கௌரவங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகமா தேடி வரும். மரியாதை அதிகரிக்கக்கூடும். அது பல வழிகள்ல இருந்து உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. குறிப்பா ரியல் எஸ்டேட், சொத்து மற்றும் நிலம் தொடர்பான தொழில் செய்யறவங்களுக்கு பெரும் லாபத்தை பார்க்க போறீங்க. பெற்றோர் உடனான உறவுங்கிறது மேம்பட்டு நிக்குது. ஒட்டுமொத்தமா சொன்னா கடகராசிக்கு பொற்காலம்னு சொல்லலாம். தொழில்ல பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைய போறீங்க. குடும்பத்துல உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகும். பண வரவுல இருந்த தடைகள் விலகுது. அதே போல வேலையில மேல் அதிகாரி கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க. பல வழிகள்ல வருமானம் கிடைக்கூடும். பணியிட சூழல் மிகவும் திருப்திகரமா இருக்கும். வெளிநாட்டுல இருந்து கஸ்டமர்ஸ் உங்களுக்கு தொடர்புக்கு வருவாங்க. இந்த காலம் உங்களுக்கு சாதகமா இருக்கனால எங்கேயாவது இருந்த ஒரு வகையில உங்களுக்கு பணம் வரும். அரசு வேலை கிடைக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தொழில வேலையில உங்க திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அமையும். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். எதிர்பார்த்த வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. குறிப்பா சில காலமா கடகராசி வந்து பகல்ல தூங்குறது, சதா நேரமும் படுக்கை தான் சொர்க்கம்ன்ற மாதிரி இருந்திருப்பீங்க. ஆனா இனி அதுக்கு அப்படியே நேர்மாறா சோம்பேறித்தனத்தெல்லாம் தூர வச்சுட்டு சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க. பகல் நேரத்தில் தூங்காம இருக்க போறீங்க. வேலையை மட்டுமே கண்ணு கருத்துமா செய்து வாழ்க்கையில ஜெயிச்சு காட்ட போறீங்க. அதை நினைவு வச்சுக்கோங்க. பொருளாதார நிலையில நல்ல உயர்வை பார்க்க போறீங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எதிர்பாராத பணமே உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. குடும்பத்துல ஒற்றுமை பலப்பட போகுது. கணவன் மனைவிக்கிற உறவு சிறப்பா இருக்க போகுது. இந்த மாற்றம் எல்லாமே நினைச்சிருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அனுதினமே அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாட செய்துட்டு அன்றாட வேலைகளை தொடங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரும். அதே நம்ம குறிப்பா அம்மனை வழிபாடு செய்ய சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே போறோம்னு வச்சுக்கோங்க, அம்மா கிட்ட சொல்லிட்டு போனா நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பலமோ இல்ல ஏதாவது ஒரு கஷ்டகாலமாக இருந்தாலும் சரி அம்மா வந்து சமாளிச்சுப்பாங்க. நம்முடைய நல்லது கெட்டதை அவங்க பார்த்துப்பாங்க இல்லையா? அதே மாதிரிதான் கடகத்துடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையுமே அந்த அம்மன் பார்த்துப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது
இந்த திரிகிரக யோகத்தினாலதான் கடகராசிகளுக்கு ஒரு மாற்றம் வருது. திடீர் ஒரு மேஜிக் மாதிரி வாழ்க்கையில சில வாய்ப்புகள் தேடி வரும். திடீர்னு இந்த பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையை முடிச்சிடும் நினைச்சது, அது இருந்த இடம் தெரியாம முடிஞ்சு போகும். அப்படிலாம் நீங்க பயந்துட்டு இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சாதகமா முடிஞ்சு வரும். இப்ப இந்த பிரச்சனை முடியறது எப்படி நான் லிஸ்ட் போட்டு சொல்லணும், அதே மாதிரி இந்த திருகிரக யோகத்தினால உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுமே நான் லிஸ்ட் போட்ட மாதிரி சொல்றேன். முதல்ல, நீண்ட காலமாக நீங்க ஆசைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். மனசுக்கு நிம்மதி கிடைக்கும், மகிழ்ச்சி அதிகமாகும். அதே போல தொழில்ல மற்றும் பண வருமானத்துல பெரும் வளர்ச்சியை பார்க்க போறீங்க. சமுதாயத்துல மதிப்பு மரியாதை உயர போகுது. புதிய முதலீடுகள்ல வெற்றிகரமான லாபத்தை பார்க்க போறீங்க. திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் என்னன்னாக்கா, நிதி நிலையில நல்ல உயர்வு. தொழில்ல வணிகத்துல வெற்றி கொடியை நாட்ட போறீங்க. அதிக லாபத்தை பார்க்க போறீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருப்பது. பொறுப்பு மற்றும் தலைமைத்துவம் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகமாகும். புதிய வேலை தேடிட்டு இருக்கீங்களா, அதற்கான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு தேடிக்கிட்டு வரும். பதவி உயர்வு மற்றும் வளர்ச்சி பெற போறீங்க. சொத்துக்கள்ல தொழில்ல முதலீடு பண்ணுவீங்க. ஆரோக்கியம் தாங்க இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு உறுதுணையா இருக்க போகுது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நிலைச்சு நிற்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு, ஆஞ்சநேய பெருமானை அனுதினம் வழிபாடு செய்யணும். குறிப்பா சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்ததால மன வலிமை உடல் வலிமை கூடும். நினைத்த காரியங்கள் கைகூடும். அதே போல வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் கொண்ட கடலை நெய்வேத்தியமாக கொடுக்க மங்களகரமான விஷயங்கள் நடக்கும். திருமண தடைகள் விலகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழில் சிறக்கும். உத்தியோகம் சிறக்கும். பணம் பத்தின கவலைகள் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே இந்த திருகிரக யுகத்தினால்தான் கடகராசிகளுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குதுங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? அதே போல இந்த வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தக்க வச்சுக்கணும்னாக்கா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடையும் பார்த்துருக்கும். கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் மேல சொன்னா, கடகத்திற்கு கடந்த கால கஷ்டங்கள் எல்லாமே கரைந்து போக போகுதுங்கிறது தான். நல்லதே நடக்குங்க. வாழ்த்துக்கள்.